ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் சுட்ட தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். சரியா? தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தக்காளி, பல்லாரி, பூடு, காஞ்ச மிளகா, உப்பு. நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் பெரிய சைஸ் தக்காளி. சரியா? அது பெரிய சைஸ் தக்காளி ஆனதுனால நான் அதை 4ஆ கட் பண்ணுறேன் தக்காளியை. இது மீடியம் சைஸ் தக்காளினா 2ஆ கட் பண்ணாலே போதும். பல்லாரியை ஒல்லியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூடு பெரிய பல் பூடானதுனால நான் 2ஆ கட் பண்ணி அப்படி வச்சிருக்கிறேன். இனி வானொலி அடுப்பில் வச்சு தக்காளி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த தக்காளியை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் அப்படியே போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு பிறகு வேணுன்னா அப்படி அதை திருப்பி போடுங்க. சரியா? ஏன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் போதும், தக்காளி அப்படியே விட்டுருங்க. தக்காளி வெந்துடும். வெந்தது எப்படி தெரியும்னா, அந்த ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின் சுருங்கி தோல் சுருங்கி ஒரு நல்ல சுருக்கமாக இருக்குமா, அப்போவே நம்ம புரிஞ்சிடும் தக்காளி வெந்துட்டு அப்படின்னு. அதை அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதே எண்ணெயில் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்களே பூடு வத்தல், அதை போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. எனக்கு என்னென்னா வத்தல் 3 வத்தல் தான் போட்டேன். ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும் அந்த வத்தல். அதனால் 3 வத்தல் போதும். அதுல 2 தக்காளி தானே எடுத்திருக்கேன். இது குவான்டிட்டி கூடி வந்துன்னா நீங்கள் வத்தல் கூடுதலாகவே ஆட் பண்ணலாம். வத்தல் பூடெல்லாம் இப்போ இதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோங்களா, அதை போட்டு அப்படி நல்லா வதக்குங்க. பல்லாரி ரொம்ப வேகவும் கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. அந்த மீடியம் ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. சரி, ரொம்ப கரிஞ்சாலும் நல்லா இருக்காது. நல்லா வதக்கி அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தக்காளி இருக்குல்ல, தக்காளி என்னன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அந்த தோலை எடுத்துருங்க. அந்த ஸ்கின் இருக்குல்ல, அந்த தோலை அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது தக்காளியை கொஞ்சம் நேரம் அப்படி விட்டாலே அந்த ஸ்கின் நல்லா அப்படியே இலகி வந்துடும். சரியா? தோலை அப்படி பிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு மிக்சி ஜாரை எடுங்க. ஸ்கின்னை எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுங்க. மிக்சி ஜாரில் இந்த தக்காளி, இந்த பல்லாரி, காஞ்ச மிளகா, பூடு, கொஞ்சம் உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சி, ஆனால் நல்லா அரையக்கூடாது. சரியா? மீடியமாக தான் அரையணும். துருதுருன்னு இருக்கணும் கொஞ்சம், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அரையக்கூடாது. அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சரியா? போட்டு தாளித்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.